ஹாய் ஆல் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 டேஸ் ஈவினிங் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத நான் வந்து ஷூட் பண்ணி எடிட் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திடீர்னு ஒரு ஆஃப்டர்நூன் என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு வெளியில் கிளம்பு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எப்போவுமே வந்து எங்கே போவோம் கிளம்புனா இந்த பண்டார், ப்ரூனேயோட கேபிட்டலான பண்டாரில் போய் ஏதாவது ஒரு மாலில் சுற்றிட்டு இருப்போம். திடீர்னு என்ன பண்ணாங்கன்னா, பாப்பாவுக்கு மட்டும் மதியம் ஏதாவது சமைச்சு எடுத்துகிட்டு வந்துடு, நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். எப்போவுமே வந்து மதியம் லஞ்சுக்கு வந்து நாங்கள் ஒரு 2 இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே தான் போய் சாப்பிடுவோம். ஒன்று வந்து மீல்ஸ் சாப்பிடுவோம், அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது பிரியாணி சாப்பிடுவோம். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து தந்தூர்.comனு சொல்லிட்டு, இது வந்து கியூலப்பில் இருக்குது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான். இந்த ரெஸ்டாரண்ட்க்கு வந்து நம்ம வரணுன்னா முன்னாடியே வந்து ரிசர்வ் பண்ணால் நமக்கு வந்து ஈஸியாக வந்து நமக்கு வந்து சேர்ஸ் வந்து கிடைச்சிடும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை கூட்டம் கம்மியாக இருக்கிற டைம் நம்ம போனோன்னா நமக்கு ஈஸியாக வந்து கிடைச்சிடும். ஸோ அன்றைக்கி வந்து இந்த கடைக்கு போகிற பிளானே இல்லை. சடனாக பார்த்தா இங்கே கொண்டு போய் காரை நிறுத்திட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எனக்குன்னா ஒரே ஷாக்கு. ஏன்னா இந்த கடையை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம இன்றைக்கி வந்து ஃபிஷ் டிக்கா சாப்பிட போகிறோம் அப்படின்னு. ஜாலியாகிட்டு இங்கே போயாச்சு. இங்கே நாங்கள் போனோடனே வந்து ஃபஸ்ட்டு இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட் ப்ரூனேயில் வந்து ஒரு புதுசாக இருக்கும். எனக்கு இங்கே வந்த புதுசில் இது புதுசாக தான் இருந்துச்சு. போனால் என்ன தருவாங்கன்னா அப்பளம் கொடுப்பாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அப்பளமும் இந்த கடையில் வந்து என்ன கொடுத்தாங்கன்னா அப்பளத்து கூட அந்த ரைத்தா இருக்கும் இல்லையா, ரைத்தாவும் மின் சட்னியும் கொடுத்தாங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து போனோடனே சாப்பிட்ற மாதிரி கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன ஆர்டர் பண்ணுறோமோ அதெல்லாமே வரும். இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு நாங்கள் வேறு எதையுமே யோசிக்க மாட்டோம். என்னை கூட்டிகிட்டு போயிட்டாவே வந்து ஃபிஷ் டிக்கா கேட்பேன். அப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கும். மந்தி பிரியாணி யாருக்கெல்லாம் பிடிக்குதோ அவங்க வந்து இந்த கடைக்கு போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ போயிட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து தியாலினிக்கு வீட்டில் இருந்தே இந்த கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து அவிச்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஆர்டர் பண்ண ஒன்று வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஃபிஷ் டிக்காவுக்கு முன்னாடியே வந்து சிக்கன் 65 வந்துருச்சு. அதுக்கப்புறம் வாட்டர்மெலன் ஜூஸ் குடித்தோம். கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் நல்லா இருந்துச்சு. அப்புறம் மெயின் நம்ம எதுக்காக இங்கே வந்தோமோ அதுவே வந்துருச்சு, ஃபிஷ் டிக்கா தான். ஃபிஷ் டிக்கா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் இந்தியாவில் வந்து சாப்பிட்டதில்ல. மேபி ஏதாவது ரெஸ்டாரண்ட்டில் இருக்கலாம், பட் நான் இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் என்னோடய ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போய் இந்த கடையில் தான் நான் சாப்பிட்ருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ப்ரூனேயில் யாராவது இருக்கீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் போய் ஃபிஷ் டிக்கா ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாகவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்தது எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதிகமாக எதுவுமே வாங்கலை. ஃப்ரைட் ரைஸு, ஃபிஷ் டிக்கா, சிக்கன் 65 இது தான் சாப்பிட்டோம். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நாங்கள் மேரேஜ் ஆகி ப்ரூனேக்கு வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க கசின்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்களை ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போனாங்க இந்த ரெஸ்டாரண்ட்க்கு. இதுக்கு முன்னாடி என்னோடய ஹஸ்பண்ட் நிறைய டைம் போயிருக்காங்க. நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் போனேன். அப்போது வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாகவும் இருந்தேன்னா, அதனால வந்து எனக்கு எந்த டிஷ்ஷுமே பிடிக்காது. இந்த ப்ரூனேயில் இருக்க எல்லா டிஷ்ஷுமே புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டது இந்த டிக்கா தான். அதுலேருந்தே வந்து இது மேலே ஒரு பிரியம் ஆயிடுச்சு. எப்போ அந்த சைடு போனாலும் எனக்கு தந்தூரில் ஃபிஷ் டிக்கா வாங்கி தரீங்களா அப்படின்னு தான் நான் கேட்பேன். ஸோ அந்த மாதிரி போயிட்டு அப்புறம் தியாலினி ரொம்ப சமத்தாக இருந்தாங்க நாங்கள் சாப்பிட்ற வரைக்குமே. நாங்கள் நினச்சிட்டே இருந்தோம் அந்த ஜூஸ் வாங்கிட்டோமே அதை அவங்க கேட்பாங்கன்னு. ஆனால் அந்த ஜூஸ் மேலேயே சின்னதாக வாட்டர்மெலன் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை அவங்களுக்கு கொடுத்து நாங்கள் சமாளிச்சிட்டோம். த்ரூ அவுட் அந்த லன்ச் டேட் முடிகிற வரைக்குமே வந்து தியாலினி ரொம்ப சமத்தாக வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. ரொம்ப வந்து எங்களுக்கும் வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. கொஞ்சம் வந்து
காஸ்ட்லியாக தான் இருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட் எல்லாமே கம்பேர் டு அதர் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இன் ப்ரூனை. பட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலுமே கொஞ்சம் வர்த்து தான், நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்னால அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்து நிறையா அந்த இந்தியன் திங்ஸாக வச்சுருப்பாங்க. இந்த நம்ம ஊரில் இந்த மியூசிக்கல்லாம் வாசிக்கிறதுக்குள்ள தபலம், அந்த அது பேர்லாம் எனக்கு தெரியல. ஸோ அதெல்லாமே அங்கே வந்து டிஸ்ப்ளேக்கு வச்சுருப்பாங்க. அது எல்லாமே பார்க்குறக்கு அழகாக இருக்கும். ஸோ நாங்கள் அங்கே சாப்பிட்டு பில் பே பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் கிளம்பி வந்துட்டோம். இது வந்து அடுத்த நாள் ஈவினிங் எடுத்தது. அடுத்த நாள் ஈவினிங் வந்து எங்கேயாவது வெளியில் போகலான்னு சொல்லிட்டு கேபின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே ஒரு மால் இருக்குது. ஸோ அந்த மாலுக்கும் நாங்கள் அதிகமாக போவோம். போயிட்டு சும்மா அந்த மாலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே வந்து மினிஸோ இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு ஜப்பான் கடை இருக்குது. ஸோ அந்த 2 கடையிலையும் திங்ஸ்லாம் நல்லா க்யூட்டாக பின்ட்ரெஸ்ட் வைப்ஸாக இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து பார்க்குறதுக்காகவே அந்த மாலுக்கு நாங்கள் போவோம். ஸோ அதுதான் வந்து பார்க்க போனோம். இங்கே ப்ரூனேயில் நம்ம ஊரில் இருக்க மாதிரி தனித்தனியாக ஜுவல்லரி ஷாப்ஸ்லாம் நிறையா பார்க்க முடியாது. நம்ம ஊரில் இந்த ஜிஆர்டி, தங்கமயில் அப்படி இப்படி நிறைய கடை இருக்கும்ல, இங்கே அப்படிலாம் பார்க்க முடியாது. அந்த மாதிரி மாலில் ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் வச்சுருப்பாங்க. பட் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நம்ம இந்தியாவை விட ப்ரூனேயில் வந்து கோல்டு ரேட் வந்து நிஜமாவே அதிகமாக இருக்கும். எவ்வளோன்றதை நான் நெக்ஸ்ட் டைம் அவங்கக்கிட்ட வந்து கரெக்டாக கேட்டுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். பட் கம்பேரிட்டிவ்லி அதிகமாக இருக்கும். ஒரு கிராமே வந்து 2000 3000 கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாமே பார்த்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். நான் சொன்ன ஜப்பான் ஷாப் இதுதான். இதுலேயும் நல்லா சின்னதாக க்யூட்டாக அழகாக செராமிக்ஸில் இந்த மாதிரிலாம் குட்டி குட்டியாக திங்ஸ்லாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் தான் கொஞ்சம் போயிட்டு இதெல்லாமே வாங்குகிறோமோ இல்லையோ, இந்த விண்டோ ஷாப்பிங் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது நான் வந்து காலேஜ் போகும்போது சரி, நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது சரி, இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சரி, குழந்த பிறந்ததுக்கப்புறமும் சரி, வாங்குகிறோமோ இல்லையோ விண்டோ ஷாப் பண்ணால் அது ஒரு திருப்தியாக இருக்கும். அதுக்காகவே கடைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவேன். இந்த கடையில் நிறைய மினியேச்சர்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த சேரு, இந்த டேபிள் இதெல்லாம் குட்டி குட்டியாக மினியேச்சர் மாதிரி. அப்புறம் இந்த பாட்டில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு எடுத்து பார்த்தேன். ஆனால் அதில் வந்து $640 போட்டிருந்தாங்க. என்னங்க சொல்கிறீங்க? $640 இன்ட்டு 74 போடுங்க. 6 7 வந்து 42, 420, ₹500 இத்தனும் டப்பாக்கு கொடுக்கணுமா அப்படின்னு இருந்துச்சு. அப்படியே அதை பார்த்ததோடு சரி அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு இடத்துக்கு நகர்ந்து வந்தாச்சு. இந்த கடையில் நிறைய திங்ஸ் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுன்னா, இதெல்லாமே எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணுவாங்களா? இதெல்லாம் பார்க்க அழகா இருக்குன்னு இதெல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கணுமா? அப்படின்லாம் எனக்கு தோணும். ஆனால் சம்டைம்ஸ் வந்து இதெல்லாம் க்யூட்டாக இருக்கு, நம்மளும் வாங்கிக்கலாம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி நிறைய திங்ஸ் நான் பார்த்துட்டு வேணும்னு தோணும். ஆனால் இது வந்து நீடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துடுவேன். அப்புறம் நிறைய குட்டி குட்டியாக இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அதெல்லாமே வந்து லஞ்ச் பாக்ஸ் வைக்கிற பேக் தான். அதெல்லாம் பார்த்துட்டு வச்சுட்டு தியாழினி பிறந்ததுலேருந்துன்னு இல்லை, எங்களுக்கு இங்கே தியாழினியோட ஜெண்டர் சொன்னதுலேருந்தே இந்த மாதிரி கடைங்களுக்கெல்லாம் போனால் குட்டி குட்டி கிளிப்ஸு இல்லை வந்து பேபி கேர்ள் ட்ரெஸ் பார்த்தா இல்லை வந்து அவங்களுக்கு ஏதாவது பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் போய் பார்க்குறதுக்கு. அது இந்த கேர்ள் மாம்ஸுக்கெலாம் இப்படி தான் இருக்கும் போல், நம்ம குட்டி பாப்பாவுக்கு நம்ம போட்டு அழகு பார்க்கணும் அப்படின்னு. என்னோட அவங்க அப்பா இன்னுமே ஒரு படி மேலே போயிட்டு இந்த மாதிரி தொப்பி கண்ணாடி அதெல்லாம் எங்கே பார்க்குறாரோ எல்லாத்தையுமே எடுத்து போட்டு பார்த்து தியாழினிக்கு அழகு பார்ப்பாங்க. இவங்க 2 பேரும் பண்ணுற சேட்டையை பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். அதனாலே நிறைய கடைக்கு போயிட்டு இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதெல்லாமே நான் வந்து ஷூட் பண்ணி வைப்பேன்.
இந்த மாரி செராமிக்ஸ்லாம் வாங்கி எனக்கு யூஸ் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனா வந்து இதெல்லாம் வாங்கி உடைக்காம பத்திரமா வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு, இது வாங்காமயே நான் வந்துருவேன். நம்ம ஊர் மினிசோ மாதிரி தான் இங்கேயுமே வந்து மினிசோல நெறைய திங்ஸ் வச்சுருக்காங்க. ஆனா, எனக்கே மறந்தே போச்சுங்க நம்ம ஊர்ல மினிசோ எப்படி இருக்கும்னு. ஏன்னா, ரொம்ப நாள் ஆச்சா நம்ம ஊர்ல மினிசோ ஷாப்பிங்லாம் போகி. அதனால அது இது எனக்கு கம்பேர் பண்ணி பார்க்க முடியல. பட் வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. இப்ப நான் கையில வச்சிருக்கேன் இல்லையா? அது வந்து ஒரு பேண்டைடு. அதுவே வந்து இந்த பியர்லாம் போட்டு அழகா இருந்துச்சு. கியூட்டா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் நெறைய கியூட்டா இந்த பின்ட்ரெஸ்ட் வைப்ல வந்து நெறைய வச்சிருந்தாங்க. எனக்கு நெயில் பாலிஷ் அடிக்கிறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ என்ன கலர் வாங்கலாம் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இத வாங்கி, இத அடிச்சு, அதுக்கு பொறுமைலாம் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்ததோட வச்சுட்டு வந்துட்டேன். இந்த கடைங்களுக்கெல்லாம் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்றக்கு வரனோ இல்லையோ, தியாழினிய வந்து நெறைய இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவங்க எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு தான் நாங்க ரொம்ப ஆசைப்படுவோம். அதுக்காகவே நெறைய கலர்ஃபுல்லான கடைங்களுக்கெல்லாம் கூட்டிட்டு போவோம். ஸோ அப்படியே அந்த மால் விசிட் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நாங்க வந்து இங்க ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கு. ரிஷ்வானான்னு சொல்லிட்டு சிரியால இருக்கு. ஸோ அங்க தான் வந்து போயி நாங்க எப்பவுமே மேக்ஸிமம் அங்க தான் வந்து போய் சாப்பிடுவோம். அங்க அந்த பொடி தோசை வந்து என்னோட ஃபேவரெட்டுங்க. எப்பலாம் எனக்கு பொடி தோசை சாப்பிடணும்னு தோணுதோ, அப்பலாம் வந்து இந்த கடைக்கு தான் போய் சாப்பிடுவேன். அதிகமா இந்த கடைக்கு வந்து நான் பிரெக்னன்ட்டா இருக்கும்போது நெறைய டைம் போயிருக்கேன். ஏன்னா, எனக்கு இந்தியால இருக்கும்போதும் சரி, இப்பவும் சரி, ஒரு சில ரெஸ்டாரண்ட்ல போனா நான் என்ன ஆர்டர் பண்ணணும்னு யோசிக்காம ஆர்டர் பண்றது இந்த பிரியாணி, பொடி தோசை இந்த மாரிலாம். என்ன மாரி யாருக்கெல்லாம் பொடி தோசை பிடிக்குமோ அவங்கலாம் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் அங்க போயிட்டு நல்லா தோசையெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் அப்படியே நாங்க வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, என்னோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே என்னோட சேனல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ ஃபார் மோர் வீடியோஸ். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை.